வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த சிக்கன் மோனிதானே வச்சுப்போம், பட் மோனிகா அப்படிங்கிறது மறுவியது ஆயிடுச்சு. இதுக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாம். இதுக்கு வந்து சிக்கன், அப்புறம் ஆயில், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், டர்மெரிக் பவுடர், கரம் மசாலா, கர்டு, பச்சை மிளகாய், அப்புறம் பெப்பர். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பவுல் ரெடியாக இருக்குது, சிக்கனையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன தேவை பேபி, என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சிக்கன் இது போட்டுட்டு ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணி. சிக்கனுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் பேபி? சிக்கனுக்கு அப்புறம் சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி, பெப்பர் கொஞ்சம், டர்மரிக் அண்ட் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர். இது வந்து லைக் கொஞ்சம் கிறிஸ்பியாக. கார்ன்ஃப்ளவர் தானே? கார்ன்ஃப்ளவர் வந்து திக்னஸ்க்கும் சேர்த்து ஆட் பண்ணுவோம் இல்லை? அப்புறம் சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி தாராளமாக. சிக்கனில் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஏன்னா கலர் அப்படி மாதிரி இருக்குது. பட் இவ்வளோ காரம் தேவையா பேபி இருக்கு? ப்ளஸ் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் இது ஸ்பைசி அவ்வளோ தெரியாது. ஓஹோ, அது ஒன்று. ஃபைன். இது எவ்வளோ நேரம் பேபி ஊறணும்? அது அப்படியே வந்து நம்ம சொல்லிட்டு ½ அன் ஹவர் தான் சொன்னீங்க. ½ அன் ஹவர் போதுமா? ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ். நல்லா ஊற ஊற அது இன்னும் நல்லா ரெண்டும் கம்பைன் ஆகி டேஸ்ட் நல்லா தான் கொடுக்கும். கொஞ்சோண்டு கர்டு, வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ½ ஸ்பூன் தான் கர்டு எடுத்துருக்கோம். அது போதுமா பேபி? போதும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமாவே அதோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவே மேரினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ½ அன் ஹவர், ஸோ ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ½ அன் ஹவர் இதாகிட்டுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை. ஓகே, டீப் ஃப்ரைக்கு நமக்கு பேனும் இருக்குது, கடாயும் இருக்குது. என்ன வேணும்? இது கடாயா? ஸோ இப்போ கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. கடாயோடையே வந்து நான் கரண்டியும் வச்சுருவேன். ஏன் அப்படின்னா கரண்டியும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நம்ம விட போகிறோம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுடலாம். என்ன பேபி? ஓ, ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதானா பேபி? இது இல்லை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வர்றதுக்கு கர்ட் போட்டு சில்லி நல்லா ஃப்ரை பண்ணி கர்ட் அண்ட் மசாலா போட்டு தென் இந்த சிக்கன் வந்து அது கூட இது பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபைன், சூப்பர். ஸோ எப்படியோ பேபி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு கடாய். நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். அங்கே பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு பேபி, பாருங்க. இப்போ போடலாமா? ஓகே. போட்டோன்னு இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. சிக்கனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பெரிய சேலஞ்சும் இருக்குது. அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் கிறிஸ்பியாக தான் ஆகும். அதில் எப்படி நம்ம அந்த டெண்டர்னஸை எடுத்துகிட்டு வர முடியும்? அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, இல்லை அதை ஜூஸியாக மாற்றுறோன்னு.
அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லை? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பேபி? கடாயில் கண்டினியூ பண்ணலாமா? இல்லை, பேன்லையா? ஓகே. பேனை நம்ம கடாயை ஆஃப் பண்ணிவிடுவோம். பேனை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சில்லிஸ் மட்டும் கொஞ்சம் சாப் பண்ண போகிறீங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ணணும்னா சிசரும் இருக்குது, இல்லை நைஃப் வேணும்னா நைஃபும் இருக்குது. இதில் லைக் சென்டர் போகிறீங்களா? ஓகே. அநேகமாக நமக்கு வந்து இங்கேருந்து தான் ஆயில் எடுத்துப்போம். கரெக்டா? ஆக்சுவலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கணும். ஒரு 3 போதும், ஏன்னா குவான்டிட்டி அங்கே கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு போதும். ஆனால் இன்னொன்று கவனிக்கணும் என்னன்னா, இதுலேயே நம்ம வந்து மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கோம். பட் இப்போ சில்லி வேறு போட போகிறோம். கொஞ்சம் காரசாரமான ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேபி இதில் எடுத்துக்கலாமா ஆயில்? எடுக்குவா? எடு. ஒரு 3 கரண்டி எண்ணெய் எடுத்தாச்சு. எண்ணெய் கண்டிப்பாக ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சில்லி போட்டுட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி இந்த சில்லி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அந்த சவுண்டெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். சிம்மில் தான் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சே இந்த இது சவுண்ட் அடங்கிடுச்சு. அது வந்து ரெடி ஆனதால் அடங்கிச்சா இல்லை நம்ம ரொம்ப சிம் பண்ணதால் அடங்கிச்சா? இல்லை ஏதோ உங்களுக்கே தெரியல, அந்த சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரும்போது. பஞ்சாபி தாபாலாம் போனீங்கன்னா இதை தான் மேலே வச்சு கொடுப்பாங்க. அதையே நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்போ அந்த ஸ்பைசி இருக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஸ்பைசி தெரியாது. ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சிக்கன் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பேபி? கர்ட். ஓகே. ஸோ கர்ட் ஆட் பண்ணிட்டா அவங்க எதுக்காக அதை ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஜூஸினஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஜூஸியாக நம்ம அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கனை இங்கே நல்லா கிறிஸ்பாக பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை டேஸ்ட் பண்ணுவோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பேபி. ஆனால் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, அது அப்படி தான் இருக்கணுமா? இல்லை, நம்ம கர்ட் இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அது இது பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நமக்கே தெரியும், அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சிக்கன் பக்கோடானா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு அது மாதிரி இருக்குது.
ஓகே இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் இருக்குது பேபி. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. தேவையான நமக்கு வந்து கர்ட் போட்டதுக்கப்புறம் சூடுபட்ட உடனே கர்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த திக் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் மாறும். இப்போ கொஞ்சம் லைக் ரொம்ப கம்மியாக அந்த ஒரு கலருக்கு தான் மிளகாத்தூள். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பேபி? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கா? அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான். எடுத்து வச்சிடலாமா? லாஸ்ட்டாக கொரியண்டர் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது கார்னிஷ்க்கு நம்ம எப்பவும் பண்ணுறது தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாமா? ஸோ இப்போது நமக்கு அங்கே ஆஃப் பண்ணிட்டோம், அதனால் ஹீட்டாக இல்லை, வச்சிடலாம். அண்ட் ஓகே. ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி செஞ்ச அந்த சிக்கன் மோனிகா நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும், எவ்வளோ பிடிச்ச ரெசிபியாக இருந்தாலும் ரீகேப் போயிட்டு தான் அதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால இதுக்கான ரீகேப்பை பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனில் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், பெப்பர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சோள மாவு, உப்பு, 1/2 ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட வந்து நம்ம தண்ணியை விடாமல் அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை ஃபைனாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சு சூடு பண்ணி இந்த கடாயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் அதில் விட்டு நமக்கு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டு, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த தயிரை அதில் போட்டோம். தயிரை போட்டுட்டு கலருக்காக மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் மிளகாய் தூளை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கேஸை வந்து சிம்மில் வைக்கணும், இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பச்சை மிளகா ரெடி ஆனதுக்கப்புறம், இல்லைனா தயிர் திரிஞ்சு போயிடும். ஸோ போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இன்றைய இந்த சிக்கன் மோனிகாவை செஞ்சோம். ஸோ ரீகேப்பில் நம்ம சொன்ன அந்த கொத்தமல்லியை மட்டும் இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணிடலாம். போடலாம். எப்போ தயிர் போட்டோமோ அப்போவே நமக்கு வந்து இது நல்லா ஆறி இருக்கும். அதனால் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பட் ஒரு உண்மையை நம்ம சொல்லியே ஆகணும். இவங்க சூஸ் பண்ணதுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா தயிர். ஏன்னா தயிரை போட்ட உடனே நான் இதை சிக்கனை கிறிஸ்பியாகவும் டேஸ்ட் பண்ணல. கிறிஸ்பியாக இருந்த சிக்கன் நிஜமாகவே ஜூஸியாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு கரமுறை அந்த சிக்கனில் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும்ல, அது இல்லவே இல்லை. ஃபைன், அப்படியே சாஃப்டாக மாறிடுச்சு. ஸோ நிறைய வாட்டி நம்ம ஷெஃப் சொல்லுவாங்க, என்னன்னா இவர் எல்லாத்துக்கும் அதை சொல்கிறாரு, சிக்கன் எப்படி ஜூஸியாக இருக்கும், அதை தான் நாங்கள் இவ்வளோ குக் பண்ணுறோம்ல, இவ்வளோ குக் பண்ணி அழகாக நாங்கள் வச்சுருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. பட்
குக் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த சிக்கனை சாஃப்டாக கொடுக்கறது பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மோனிகா அப்படிங்கிற பேர் வச்சுருந்தாலும் சிக்கனில் நம்ம தயிர் மேரினேட் பண்ணுறதுக்கு போடுவோம், சிக்கன் பிரியாணிக்கு போடுவோம். பட் தயிரை ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த தயிரோடைய சிக்கனை குக் பண்ணது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா தயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது வேணால் இருக்கலாங்க, தயிரோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் டபுள் ஆகும். ஏன்னா தயிர் சாதத்தோடு நீங்கள் என்ன சைட் டிஷ் வச்சுக்கோங்களேன், அது ஒரு அமிர்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் தயிரில் சிக்கன் போட்டு குக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பேபி குக் பண்ணதில் ஹாப்பி தானே? ஓகே.